அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் விஜய். இன்னைக்கு நம்மளோட செகண்ட் vlog எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மறுபடி பிளாக் தண்டர்லேருந்து சேம் டிராஃபிக் இஷ்யூ. ஓகே, ஸோ மேல்பாளையம்லேருந்து பிளாக் தண்டர் வந்துடுங்க. பிளாக் தண்டர்லேருந்து நம்ம மேலே போக போகிறோம். இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா அப்பர் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். நிறைய டூரிஸ்ட் கவர் பண்ணாத ஒரு பிளேஸ். ஆக்சுவலி அப்பர் பவானி வந்து நீங்கள் அந்த பிளேஸை காட்டலாம். அது போகிற ஒரு ரைடு இருக்கு இல்லையா, அல்டிமேட்டான ரைடு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ண போகிற பிளேஸ் வந்து அப்பர் பவானி. இங்கேருந்து ஏறத்தாழ ஒரு 100 கிலோமீட்டர் 115 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாதி வழி போன வழி தான் மஞ்சூர் வரைக்கும். ஸோ அதெல்லாம் விலாகில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் அங்கங்கே ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்ததுன்னா மென்ஷன் பண்ணுறேன். மற்றது ஒருவேளை உங்களுக்கு எங்கே மஞ்சூர் வரைக்கும் எங்கே போனால் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவை செக் பண்ணிவிட்டு வாங்க. மஞ்சூர் வரைக்கும் அந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்பர் பவானி போக போகிறோம். ஸோ இடையில உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். நம்ம வண்டி எடுத்தோன்னா பிளாக் தண்டரில் இருந்து இந்த ரோடு மேல்பாளையம் மெயின் ரோடு அப்படியே ஜாலியாக நம்மளுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு அந்த லாஸ்ட் வீடியோவில் விட்டு போன சில இடங்கள்லாம் காட்டிகிட்டே வரனே. இந்த மெயின் ரோட்டில் போனால் கல்லார் அப்படின்னு ஒரு அழகான இடம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இடம் எப்படி இருக்குன்னா அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த கல்லார். ஆக்சுவலி இந்த பாலத்துக்கு மேலே தான் நம்ம வண்டியெல்லாம் போகும். இப்போ பாலத்துக்கு கீழே அப்படியே இறங்கி வந்திருக்கோம். இன்னும் கூட உள்ள இடம் இருக்குது, செமையாகவும் இருக்கும். அப்படியே எஸ், நம்ம எப்போ அந்த ஊட்டிக்கு போகிற இடத்துல கட்டக்கூடிய பணத்தை கட்டிட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டோம். ஊட்டி மலையை ஏற தொடங்கியாச்சு. இதில் நிறையா வழியை நாங்கள் இடையில மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது வழியை மிஸ் பண்ணியிருப்போம். இட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுங்கிறதெல்லாம் மஞ்சூர் வரைக்கும் வழி கம்மியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மஞ்சூர் வரைக்கும் வழி தெரியாதுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம லாஸ்ட்டாக போகிற வழியில் ஒரு பேர் தெரியாத அருவி ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேர் தெரியாத அருவி இதுதான். உள்ளே போய் பார்க்கலாம், அதாவது கிட்டத்தில் போய் பார்க்கலாம். அப்படியே அங்கேருந்து சலன்னு ஒரு சவுண்டோட அல்டிமேட்டாக வந்துட்டு இருக்குது. ஆனால் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு அளவு இல்லைங்க, இன்னொன்று அது சேஃபாகவும் இல்லை போய் இறங்குறதுக்கு. ஸோ இந்த அருவி தான் நம்ம அன்னைக்கு ட்ராவலில் பார்த்த அந்த அருவி. ஊட்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற அருவியும் கூட இதுதான் அப்படின்னே சொல்லலாம். இது நம்மளோட வீடியோவில் பார்த்த செகண்ட் அருவி. இந்த அருவியும் நீங்கள் பார்க்கலன்னா அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் முதல்ல ஃபஸ்ட் வீடியோ பார்த்து வந்துடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். சின்னதாக நம்ம கிராஸ் ஆகி போயிருப்போம். அந்த இடத்துல நின்று நிதானமாக பார்த்துருக்கோம். அப்படியே மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள், மேலே இருந்து ஜம்முன்னு ஜலன்னு கொட்டிகிட்ருக்கும். அல்டிமேட்டான ஒரு சவுண்டுங்க. ரோட் நாய்ஸோட அழகான ஒரு நாய்ஸோடு இருக்கும். இந்த அருவியை பார்த்துட்டே நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். செமையான ஒரு பிளேஸு. டாட்டா பை சொல்கிறதுக்கு அற்புதமான ஒரு இடம். அப்படியே ஊட்டியை பார்த்துட்டே நகர்ந்துட்டு இருக்கலாம். மஞ்சூர் வரைக்கும் நம்ம ஊட்டியிலேருந்து வண்டி எடுத்து நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு செக் பாயிண்ட் தான் நம்மளுடைய காட்டேரி பார்க். இந்த காட்டேரி பார்க் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிளேஸ் வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளேஸை நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த காட்டேரி ஃபால்ஸ், அப்படியே அந்த காட்டேரி ஃபால்ஸோட வியூ நான் அன்னைக்கு காட்டின மாதிரியே இங்கே கொஞ்சம் ஏறி வந்து அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா காட்டேரி பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படியே காட்டேரி பார்க்கை பார்த்துட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அழகான வியூக்களோட. வா, காட்டேரி ஃபால்ஸை தாண்டின உடனே அன்னைக்கு நம்ம கண்ணில் பட்ட லாஸ்ட் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இந்த சைடில் விழுவும். ஆக்சுவலி அதோட ஆப்போசிட் சைடில் மேலே இருந்து விழுந்துட்டுருக்கோம் அந்த ஃபால்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு குட்டி குரங்கு கூட. அப்படியே பார்த்தோன்னா வா, நல்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம இப்போ வரைக்கும் அந்த ஊட்டி ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறதுல நம்ம அந்த பக்காசுரன் வியூ பாயிண்ட்டுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸஸ்லேயே கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபால்ஸஸ் தான். இங்கே பாருங்களேன், எவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்படியே அழகாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து லாஸ்ட் நீர்வீழ்ச்சின்னு பேரோடவே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வாட்டர் ஃபால்ஸுக்கும் பேர்லாம் தெரியாது, பேர் ஊர் தெரியாத பயபிள்ளைங்க. அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டு இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்டு. ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளோட ட்ராவலில் ஒரு முக்கியமான பார்ட் தனியாக கழண்டு போக போகுது. ஸோ இங்கே
பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, சாரி முன்னாடி அந்த வேனெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த வேனில் அப்படியே திரும்பி மேலே ஏறுது பாருங்கள். மேலே ஏறிட்டா குன்னூர் போய்ட்டோம். நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. இதுவும் இந்த பக்காசுரன் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த வழி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த வழி பஸ் வந்துட்டு இருக்கிற வழியில் கீழே இறங்குனீங்கன்னா இது மஞ்சூர் போகிற வழின்னு சொல்லலாம், குந்தா போகிற வழின்னு சொல்லலாம். எப்படி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஜஸ்ட் மேலே போயிடக்கூடாது. இந்த இடத்த ரொம்ப கவனமாக தெரிஞ்சு திரும்பி வந்துடுங்க. ஒரு அல்டிமேட்டான ரைடை அப்படியே பார்க்கலாம். இதில் இந்த திரும்பி வந்தீங்கன்னா பக்காசுரன் வியூ பாயிண்ட்டுக்கு கீழே போகணும். கீழே போகாமல் நம்ம நேராக குந்தா போகிற வழியில் போயிட்டே இருக்கோம். 26 கிலோமீட்டருங்க. பாருங்களேன் வியூவை. இந்த வியூலாம் அன்றைக்கி லைட்டாக ஃபாக் வேறு வந்துச்சுங்க. ஸோ அட்லிமேனான ஒரு வியூ. பக்காசுரன் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு ரோடு பிரிஞ்சது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு ரோடு பிரியும். நாகராஜா கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் கீழே போயிடக்கூடாது. மேலே ஏறி வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ஒரு சைன் போர்டு வரும். இந்த சைன் போர்டில் மஞ்சூர் தென் குந்தா ரெண்டுக்குமே வழி போட்டிருப்பாங்க. ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில். ஸோ இந்த ரோட்டை பார்த்து கவனமாக ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள். கீழே இறங்கி போயிடக்கூடாது. பாடு எத்தாண்டி மாடு பாருங்க. ஆக்சுவலி தான் பைசர்னு சொல்கிறாங்க. வா இருங்க, நம்ம போன வழியிலே இப்போ திரும்பி வந்து அதை பார்க்க போகிறோம். வா எவ்வளோ பெரிய மாடு. லைட்டாக திரும்புறதுனால அள்ளு விடுதுங்க. செமையாக இருக்குதுல. முதல் அனிமல் கிராசிங்கை பார்த்துருக்குறோம் நம்ம இன்றைக்கி. ஆக்சுவலி இந்த பார்க்லாம் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகில் மறைஞ்சு போன வியூ. நான் சொன்னேன் இல்லைங்களா, மஞ்சூரோட ட்ராவலே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மஞ்சூர் தாண்டி நம்ம போகிறோம், மஞ்சூர் வரைக்குமே ட்ராவல் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியான ஒரு வியூ தான் இது. ஆக்சுவலி இந்த வியூலாம் அன்றைக்கி லிட்ரலாக ஃபாகில் மறைஞ்சிருச்சிங்க. என்ன இருந்ததுனே தெரியல. நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு அல்டிமேட்டான வியூ இருக்குங்க, இந்த இடத்துல ஒரு அல்டிமேட்டான வியூ இருக்குங்கன்னு. அந்த வியூ இது தான். எனக்கு அன்றைக்கி காட்ட முடியல. ஃபாகில் எல்லாமே பாலா போச்சு. இன்றைக்கி அந்த பாலா போன வீடியோக்குள்ளெல்லாம் இந்த ஃபாக் இல்லாமல் அல்டிமேட்டான ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இங்கே வந்து ஒன்று ஊட்டியில் பார்த்தீங்கன்னா காடு மட்டும் இருக்கும், இல்லை டீ எஸ்டேட்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே பாருங்களேன், டீ எஸ்டேட்டும் இருக்கும், காடும் இருக்கும். அந்த வியூவே ஒரு அருமையான வியூன்னு சொல்லலாம். இந்த பாலமும் நான் அன்றைக்கி சொன்னேன், இங்கே ஒரு டேம் இருக்குங்க. அந்த டேம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வியூ இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. பாருங்களேன், அப்படியே மேலே வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் அந்த வியூ கண்டினியூ ஆகும். இதோட வியூ இங்கே பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு இடத்துல காட்டுறேன் பாருங்கள். சேம் இதே இடம் தான். ஒரு ஹேர்பின் பின் திரும்பி வருவோம். அப்படியே மாசாக இருக்குங்க இந்த வியூ, இந்த ரோடு, இந்த மஞ்சூரினுடைய அழகு வேறு எங்கே தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். ஸோ அங்கே பார்த்த அந்த பிரிட்ஜோட பாதை தான் இது. அதில் தண்ணி போயிட்டுருக்கும், அது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ரோடு இந்த பக்கம் மேலே ஏறிடும், ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி. இந்த டேம் தான் ஆக்சுவலி அங்கேருந்து தண்ணி வரக்கூடிய டேம். நம்ம ஒரு டேம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இங்கே தூரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுங்க. ரொம்ப லாங்கில் குட்டியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அது வழியாக தான் இங்கே தண்ணியெல்லாம் வருதுங்கிறாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அது க்யூட்டாக இருக்குங்க. ஸோ அப்படியே இதை தாண்டினோம்னா நம்ம மஞ்சூர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்த நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். ஏன்னா அன்னமலை அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம இந்த பக்கம் அங்கே ஒரு கார் உள்ளே போகுதுல, அந்த பக்கம் போயிருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் போகலை, அப்படியே மேலே ஏறி டவுனுக்குள்ளார தான் போகிறோம். கார்காரை என்ன எங்கேயோ ஒதுக்கிற அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிறார் பாருங்க. அப்படியே இந்த டவுனுக்குள்ளார தான் போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பக்கம் போகக்கூடாது. இங்கே மேலே ஏறுவாங்க, டவுனுக்குள்ளார போகிறோம். அப்படியே மெயின் ஏரியா தான் இதான் மஞ்சூர் டவுன். மஞ்சூர் டவுனை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துலேருந்து அந்த வழி கண்டினியூ ஆகும். வாங்க அப்படியே இந்த ட்ராவலில் அந்த இடம் எங்கே பிரியுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்கை தாண்டி உள்ளே போகிற அந்த ரோட்டுக்குள்ளே போகும். நம்ம அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இந்த பெட்ரோல் பங்க்கு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சூருக்கு வர வழியே அல்டிமேட்டான ஒரு வியூ இல்லைங்களா? மஞ்சூரை தாண்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன்,
2 பக்கமும் க்ரீன், நடுவில் ரோடு. இந்த ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியலைங்க. மாசான ஒரு வியூ. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குது, எனக்கு கேமராவில் உங்களுக்கு பார்க்க எவ்வளோ ஃபீல் கொடுக்க முடியுதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் லைவாக இங்கே போகிறதுக்கெல்லாம் வா அப்படி இருந்தது. ஸோ அந்த சின்ன சின்ன ஊர், 2 சைடும் க்ரீன்ஸு, அதாவது மைண்ட் ப்ளோயிங் அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னென்ன ஆக்சுவலி மீனிங் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கெல்லாம் போகலாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா என்ன பாதை அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கண்ணு கெட்டின வரைக்கும் க்ரீனு. அந்த வியூ, மேகம், அந்த வீடு, உண்மையாலுமே ஆக்சுவலி இங்கே உட்காந்து ஒரு மணி நேரம் அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாங்க. அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர் பேர் முள்ளிமலை அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரை தாண்டி கிராஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், இந்த ஊரில் எல்லாமே அழகாக இருக்கியா, எதை பார்த்தாலும் அழகாக இருக்குது. இந்த எனக்கெல்லாம் உண்மை சொல்ல போனால் அந்த ரோட்டில் வழிஞ்சு வர தண்ணி கூட அழகாக இருக்குது. இங்கே பாரியா, இது தான் நம்மளோட மஞ்சூர் தாண்டி போகக்கூடிய அந்த வியூ. ரோட்டில் இப்படி ஒரு வியூவை பார்த்துட்டு நான் வண்டி ஓட்டலாம் அப்படின்னா வாழ்க்கை பூரா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு வியூ. ஆக்சுவலி அங்கே பாருங்களேன், மேலே நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. ஐ திங்க் ஸோ நம்ம அதை தாண்டி தான் போக போகிறோம், இல்லை அதுக்குள்ளார தான் போக போகிறோம். அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடிய கீழே இருக்கிற எல்லா பாதையும் அந்த எஸ்டேட்ஸ் போகக்கூடிய இந்த வழி, அல்டிமேட்டான கிளைமேட், இந்த வெளிச்சத்துலேயும் அடிக்கிற அந்த சில் காற்று, இது போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தோன்னா இது தொட்டக்கெம்பை அப்படிங்கிற அந்த ஊர். இதையும் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த இடத்த நான் ரொம்ப மீனாக காட்டுறேன்னா, இதில் வந்து இந்த காந்தி தாத்தா இருக்கார் இல்லையா, இதிலேருந்து நம்ம இந்த பக்கம் திரும்பி மேலே போகணும். அப்பர் பவானி 27 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த இடத்த ரொம்ப கான்சியஸாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையும் இப்படியே கொஞ்சம் தூரம் வண்டியை விட்டு அப்படி திருப்புங்களேன். இந்த வாழ்க்கையில் வந்த வழியை திரும்பி பார்க்கணுமாங்க இல்லையா, இந்த ஊரில் உண்மையாலுமே வந்த வழியை திரும்பி பார்க்கணுங்க. அல்டிமேட்டாக இருந்தது. எப்போ என்ன வியூங்கிறீங்க. ஆக்சுவலி போகும்போது பார்த்தாலும் நல்லா இருக்குது, போன வழியை திரும்பி பார்த்தாலும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரைடெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். போன ஜென்மத்தின் புண்ணியம் இந்த ஊருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லாங்க. பாருங்களேன், எனக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ளார போகணுங்க. மேலே இந்த பக்கம் ஃபுல்லாக எஸ்டேட்டு, இதுலேயும் மேலே அந்த ஃபாரஸ்ட்னுடைய ஏரியா ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும். அல்டிமேட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேல்குந்தா, நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு ஊர் பேர். இது ஒரு நல்ல டவுனுங்க. ஆக்சுவலி ஓரளவுக்கு ரொம்ப பெரிய டவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேர் வசிக்கக்கூடிய ஒரு இடம். டவுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி மேட்டுப்பாளையம் மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி டவுன், அந்த மாதிரி டவுன்லாம் இந்த மாதிரி அழகை உள்ளே வச்சுக்கலைங்க. அதெல்லாம் வெறும் பணமும் மனுஷங்களும் இருக்காங்க. இங்கே தான் இயற்கையும் அழகும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன சின்ன வீடுகளுக்கு மேலே இருந்து பார்க்குற வியூவை நான் நினச்சி பார்த்துட்டே போகிறேன். செம்மையான வியூ. அப்படியே அடுத்த ஊருக்கு வந்துட்டோம். இது கூர்மியாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போவுமே இங்கே வந்து தினசாக பேர் இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த தினசுகள்லேயும் இது ஒரு தினசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாரு, இந்த மேல்குந்தா தாண்டிட்டு அப்படியே சைடில் வண்டியை பார்த்தா, வண்டியை ஓட்டுறதா இல்லை வண்டியை இதுக்குள்ளே விட்டு அப்படியே விழுந்துடலாமா. நான் இன்னும் பழசாக்கெல்லாம் போலைங்க. ரோடு, வீடு இருக்குது பக்கத்தில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வீட்டுக்கு மேலே இருந்தெல்லாம் பார்க்குற மாதிரி அங்கே ஒரு வியூ இருக்கும். இதெல்லாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாலேயே நிறைஞ்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் ஒரு அனிமல் கிராசிங். வாட்ச் திஸ். நாங்கள் வந்து நிறைய அனிமல் கிராசிங்கே இந்த வீடியோவில் எடுத்துருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அந்த வந்த வழியினுடைய அழகு. எங்கேயா இருக்கீங்க இங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டாங்க, தேயிலை ஃபுல்லாகவே காணும் பாருங்கள். இதே அங்கே அந்த கடைசிக்கு போய்ட்டு இந்த பக்கம் திரும்பி போகும்போது இன்னும் மாசாக இருந்ததுங்க. நான் அதையும் காட்டுறேன். இதுதான் நம்ம மஞ்சூர் டு இங்கே அப்பர் பவானி போகக்கூடிய அந்த வழியில் இருக்கிற பாதையும் வியூவும். இதை ரசிக்காமல் புண்ணியமே இல்லை. இங்கே பாருங்களேன், இதுதான் இடம், இதுதான் வாழ்க்கை. இது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் இல்லை? இந்த எஸ்டேட் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். அதனால தான் நான் ஆக்சுவலி இங்கே நிறுத்தி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஒத்த மரம், எஸ்டேட்டு, காடு, தனிமை. பெருசாக யாருமே இல்லைங்க, பெருசாக யாருமே கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான ஆள் நடமாட்டம்.
இதெல்லாம் சினிமா டைரக்டர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷன் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போங்க. இங்கே பாருங்க, அப்படியே ஊட்டி ட்ரெயின் டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வியூ. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் வாயில் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, அது செம்ம வாவு. இதெல்லாம் வந்து பத்தாதுங்க, லிட்ரலி பத்தாது. அப்படி ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடையில மறுபடியும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம காட்டுக்குள்ளே இருப்போம். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். நம்ம மேலே தான் காடு, இந்த சைடில் எல்லாம் காடு இருக்காது. இனி மேலே வந்து எஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்கும், கீழே மட்டும்தான் எஸ்டேட்ஸ் இருக்கும். தோ யா, நான் சொன்னேன்ல இந்த ஊரில் வந்த வழியை பார்த்தா கூட நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த வியூ. அங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் மழை. இந்த மலையை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. சின்னதாக அங்கங்கே ஊர். இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. யோ, இதுதாயா ரைடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரைடை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் இங்கே பாருங்களேன். இங்கே வந்து ஆக்சுவலி கிளைமேட் டல் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் அந்த சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் எல்லாம் இன்னும் அந்த வெளிச்சம் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து ஒரு அல்டிமேட்டான ஃபீலை கொடுத்தது. நம்ம ஊட்டிக்கே உண்டான ஃபாக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது சைடில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் நம்மளுடைய பாதையை கவர்ந்துக்குச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இது தாங்க ரைடு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு ராயல் என்ஃபீல்டில் போட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, நிறையாலாம் போகக்கூடாது, ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்ரு அப்படியே பொறுமையாக தட்டன்னு போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட என்னையா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அல்டிமேட். இந்த வீடியோ ஃபுல்லாக இதை தான் நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டான வியூ. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஃபாக் வர ஆரம்பிச்சிட்டு அப்படி உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க ரைடை அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம அப்படியே கோழியப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணுறோம். இந்த ஊரும் ஒரு சின்ன கிராமம், ரொம்ப அளவான பிளேஸ் தான். ஒரு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு ஊர் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஊர் நம்மளோட நெக்ஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்க போகிறோம். கோழியப்பட்டி இடையில வரக்கூடிய ஒரு ஊர். ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது இந்த தாய்சோலா எஸ்டேட்டுக்குள்ளார தான். அதுவும் அங்கே தெரியுது பாருங்களேன், அதுதான் அதோட மில்லு. ஆக்சுவலி தாய்சோலா எஸ்டேட்டு எத்தனையோ ஹெக்டார் சொல்லுவாங்க. ஒரு பெரிய நிலப்பரப்பு, ஒரு சிங்கிள் ஓனர்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்டான ஒரு இடம். இங்கே பாரியா, இதுவும் அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த ஃபால்ஸ் தான். இது எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்க.
அப்படியே அந்த எஸ்டேட்டோட வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வேறு எந்த வழியும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே நீங்கள் வழி மாறி போக வாய்ப்பே இல்லை. மெயின் ரோட்டில் கிளம்பி பிடிச்சிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு மலை மேலே அப்படியே இந்த பச்சை போர்வைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலி நம்ம சும்மா மரம் முளைச்சிருக்கெல்லாம் போர்வைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மரமெல்லாம் முளைச்சி இந்த போர்வை பற்றி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே மேலே இப்படி தூக்கிட்டு இருக்கணும். லிட்ரலி அப்படியே ஃபைனாக ஒரு க்ரீன் கார்பெட் விரித்த மாதிரி இந்த பாதையில் ஒரு ரைடு இந்த உலகத்தை மறக்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே யாருமே இல்லை, பாதையிலையும் பெருசாக டிராஃபிக்லாம் கிடையாது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறக்கு இதோடலாம் ஒரு பிளேஸு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்குமான்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ரைடாவது இங்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. ஒரு ரைட் அட்லீஸ்ட் ஒன்றாவது போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா நம்மெல்லாம் மனுஷனாக பிறந்ததுக்கே வேணும்னு சொல்லி அல்டிமேட்டான ஒரு வியூ. இதை வேறு எப்படி சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு ரைட். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகும்போது அதையும் நான் காட்டுறேன், வாங்க. டேர்னிங் முடித்த உடனே அப்படியே இந்த எஸ்டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபாரஸ்ட்குள்ளே அந்த ஏரியா கண்டினியூ ஆக போகுது. ஸோ அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே எஸ்டேட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இனி நம்ம பார்க்க போகிறதெல்லாம் நிறைய பேர் பார்க்காத பிளேசஸ் தான். எஸ்டேட்லாம் கூட நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் பார்த்துடலாம். இந்த மாதிரி பிளேசஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொடுத்து வச்ச பிளேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்பர் பவானி நோக்கி நம்மளோட ட்ராவல் ஃபாரஸ்ட்குள்ளே கண்டினியூ ஆக போகுது. இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் சன்லைட் எங்கேருந்து வருது, எங்கே இருட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ டென்ஸ்டான ஃபாரஸ்ட், எங்கே இந்த அளவுக்கு டென்ஸ்டான ஃபாரஸ்ட் வேறு எங்கே இருக்குது, எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத அவ்வளோ அழகான ஃபாரஸ்ட். இந்த ரைடெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டுங்க. எதுக்கு வண்டி வச்சுட்டு நம்மலாம் ஊராக போயிட்டு இதை என்ஜாய் பண்ணாமலாம் அந்த ஊராக சுற்றுற வேலையே வச்சுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே பாருங்களேன், பாதையே இருக்காது. ஃபுல்லாக ரோட்டுக்கு பதிலாக இந்த கல் பதிச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் இறங்கி நடக்கணும்னு ஆசை, கொஞ்சம் அல்லு. பட் ஆனால் அல்டிமேட்டான ரைட், செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சீக்கிரம் எல்லோரும் கிளம்பி போயிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. எல்லோரும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வந்துடுங்க. இந்த மஞ்சூர் ரோடு அட்லீஸ்ட் ரைடுக்காக வேறு எதுவுமே வேண்டாம், சிம்பிள் ரைடு, அவ்வளோதான். அல்டிமேட்டான ரைட், போயிட்டு வந்து. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த இடத்த பிரிய போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இதில் இந்த சைடில் இறங்கி போகணும். மேலே போனீங்கன்னா நம்மளோட கிணக்குறை போகிற வழி, இங்கே கீழே தான் அப்பர் பவானிக்கு போகிற வழி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அறிவிப்பு இருக்குது. இந்த வீடியோவோட இன்னும் ஒரு வருத்தமான தகவலும் இருக்குது, அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். போகிற பாதையிலெல்லாம் புல் முளைச்சி கிடைக்கிற அளவுக்கு பாதை. ஆக்சுவலி கிண்ணக்குறைன்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கேயாவது இந்த அப்படியே காமிச்சோலே அதுலேயாவது ரோட்டில் புல் தான் முளைச்சிருப்பீங்க. பாருங்களேன், இந்த சருகை எடுத்து கூட போடுற அளவுக்கு கூட வண்டி வாசி இந்த பக்கம் ஒன்றுமே வரல. ஃபாரஸ்ட்டில் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வேறு லெவல் ஃபாரஸ்ட், அல்டிமேட்டாக இருந்தது. பாருங்களேன், அதுவும் கூட ஏதோ சமீப காலத்தில் மழை வேறு பெஞ்சிருக்கு. அப்பா ஒரு அல்லு ஃபீலும் அங்கே தெரியுமா, அல்டிமேட்டான ஒரு அல்லு ஃபீல் தான். இங்கே தான் நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். லைட்டாக வண்டியை நிறுத்திட்டு அப்படியே இந்த ஜங்கிள் சவுண்டை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஜங்கிள் ஃபீலை என்ஜாய் பண்ணலான்னு வண்டியை நிறுத்திட்டு அப்படியே திரும்பி பார்த்தா மேலே ஒரு சத்தம். என்னையா மேலே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கண்ணா அப்படின்னு கேமராவை திருப்ப சொன்னால் மேலே ஒரு குரங்கு. இது வந்து நார்மலாக நீங்கள் நினைக்கிற குரங்கு கிடையாது. இங்கே பாருங்களேன், இந்த சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கருங்குரங்கு வெரைட்டி. இங்கே பாருங்களேன்,
ஆனால் இது பார்க்குறக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குதுப்பா அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இந்த ரோட்டில் யாருமே கிடையாது. நமக்கு முன்னாடி யாரும் கிடையாது, நமக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனுஷ பயிலுக்கு அடையாளமே கிடையாது. ஸோ அப்படியே நம்மளை இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எங்கேயும் எஸ்கேப் கூட ஆகிறது வழி இல்லைங்க. அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு, நல்ல ஃபாரஸ்ட்டு. அதாவது ஃபாரஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எங்கேயோ டிஸ்கவரி சேனல் இதுதான் காடு அப்படின்னு காட்டியிருப்பாங்கல்ல, அப்படி காட்டப்பட்ட காடு இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம சவுண்டுங்க. ஆக்சுவலி இந்த ஜங்கிள் சவுண்டெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகலை. ஜங்கிள் சவுண்டோட அந்த தனிமையை ரசிச்சுக்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், மிரட்டி விட்ரும் பாதை. அப்படி தான் இருந்தது. உண்மையாலுமே மிரட்டி விடக்கூடிய ஒரு பாதையாகவும் இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த பாதை. இங்கே பாருங்களேன், இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளார என்னமோ பண்ணுதுங்க. ஏன்னா எங்கெங்கே எது விழுத்து கிடைக்குன்னு தெரில. செம்ம ரைடு அப்படின்னு தான் சொல்லணும். அல்டிமேட்டான ரைடு. அப்படியே நாங்கள் ட்ராவலை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது தான் இதை பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா, அனிமல்ஸ் தாண்டி போன இடம். என்ன அனிமல்லாம் தெரில, பட் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும் போல். வீடியோவோட எண்டில் ஒரு வருத்தமான செய்தின்னு சொல்லுமே, அது இதுதான். என்னென்னா, இனி வீடியோ இடையில கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு செக் போஸ்ட் வருது இல்லையா, இந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே நம்மளை யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப நேரம் போராடியும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து ஒரு மன வருத்தத்தோட, ஐயோ என்னையா பட போகிறோம், நம்ம இதோட ட்ரிப்பை முடிச்சுக்கணுமா அப்படின்லாம் மனசு கலங்கி குமுறிக்கிட்டு இருக்கிற வேலையில தான், இரு நான் உனக்கு கொஞ்சம் ஒரு கண்டென்ட் தரேன் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து அப்படியே அந்த கருங்குறைக்கு தோங்க பாருங்கள். ஒரு கூட்டமே இருந்ததுங்க அங்கே. ஆக்சுவலி நிற்கிறதுக்கு கொஞ்சம் அல்லு, ஏன்னா அது எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, அதனால் கொஞ்சம் நிற்கிறதுக்கு அல்லு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த கருங்குரங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. நீ யார் அப்பர் பவானிக்கு எங்களை அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ண போகிறதும், நாங்கள் போகிற வேற ஒரு பிளேஸுக்கு அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி இந்த குரங்கு கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்பர் பவானிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காரில் மட்டும்தான் போகணும், 2 வீலரில் அலௌட் கிடையாது. இங்கே பாருங்களேன், ஒரு காட்டார். சரி வாங்க நம்ம ஆட்டையை கவனிப்போம். என்னென்னா, இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விடுவாங்க. அதுவும் காரில் மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்பர் பவானிக்கு நம்மளை போக விடாமல் திருப்பி விட்டாங்க. இதுக்காகலாம் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைடை அப்படியே ரூட்டை மாற்றி விட்டுட்டு கிண்ணக்குறைன்னு ஒரு ஊருக்கு கண்டினியூ ஆக போகிறோம். அந்த ஊர் நீங்கள் வந்து அப்பர் பவானியோட வியூவெல்லாம் விட அல்டிமேட்டான ஒரு வியூ. ஸோ நம்மளோட ரைடு எதை நோக்கி கண்டினியூ ஆக போகுதுன்னா, கிண்ணக்குறையை நோக்கி அந்த ரைடு கண்டினியூ ஆக போகுது. மிஸ் பண்ணிட்டோம்லாம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அப்பர் பவானியெல்லாம் ஒரு ஊரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அல்டிமேட்டான வியூஸையும்
அல்டிமேட்டான விஷயங்களையும் உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்மளுடைய கிண்ணக்குறை. வாங்க நம்ம கிண்ணக்குறையை நோக்கி ட்ராவல் ஆகலாம். ஐயோ அப்பர் பவானி டாட்டா பாய் பாய். இனிமேல் ஒன்று பார்க்க வரதா இருந்தால் கார் எடுத்துகிட்டு பர்மிஷனோட நாங்கள் ஒரு நாள் வரோம், ஒன்றை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க கிண்ணக்குறைக்கு ட்ராவல் ஆகலாம்.